வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வேணு ஆடியோஸ் விழுப்புரம் முட்டத்தூர். இன்றைக்கி நான் பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு ஜேபிஎல் சப்வூஃபர் தான் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. ஒரு பஸ்ஸிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஜேபிஎல் சப்வூஃபரும் 4 10 இன்ச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுன்னு அது கொஞ்சம் ஒட்டி கொடுங்கனாங்க. அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ஒரு 2 நாள் ஆகிடுச்சு. சரி, நான் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்றேன். பாருங்கள், சப்வூஃபர் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வால்யூம் வச்சு சுத்தமாக உள்ளே பர்ன் ஆகி சுத்தமாக பிடிச்சிட்ருக்கு. ஆக்ஷனே சுத்தமாக இல்லை, பர்ன் ஆகிட்டு இருக்குது ஆயில் உள்ள. 10 இன்ச்சு பாருங்கள், A to Z தான் போட்டிருக்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பாருங்கள், எல்லாம் பேப்பர்லாம் பிச்சு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் காயில் போடணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஜூபிட்டரில் தான் 10 இன்ச்சு பேப்பரு நல்லாவே இருக்குது. பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது பேப்பரு. அதுக்கு ஸ்பைடரு கப் டைப்பு காயில் வந்து பார்த்திங்கன்னா 8 ohms காயில் 10 இன்ச்சுக்கு ரெடிமேடு காயில் தான். ஏன்னா இது சுற்றுறதுக்குலாம் நமக்கு டைமிங் இல்லை, அவ்வளோ அந்தளவுக்கு நம்ம உட்கார முடியாத சூழ்நிலை, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்காக ரெடிமேடு தான் போடுறோம். சப்வூஃபரை பொறுத்தளவுக்கு நம்ம வைண்டிங் பண்ணி தான் போடணும். காயில் இப்போ தான் பிரிச்சுருக்கோம், என்ன கண்டிஷன் பார்த்துட்டு அளவு எடுத்து வைண்டிங் பண்ணி போட்டுருவோம். அது சப்வூஃபருக்கு வந்து பார்த்திங்க பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேப்பர் தான். கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாடல் பேப்பர் தான். இதில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா தையல் போட்டு வருது. இது ஜேபிஎல்லில் தையல் போடாமல் இருக்கும். லேபிள் பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மாடல் உங்களுக்கு தெரியும். ஸ்பைடரு இதில் ஜேபிஎல் ஃப்ரேமை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ஸ்டெப் இருக்கும். பாருங்கள், கரெக்டாக ஸ்பைடரை பொறுத்தளவு நம்ம கரெக்டாக போடணும். ஸ்பைடரு பஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். ஸ்பைடரை முக்கியமாக கரெக்டாக பார்த்து போடணும். ஏன்னா இல்லைன்னா சப்வூஃபர் ஒரு பஞ்சு கரெக்டாக ஒய்யாது. அந்த டோன் கரெக்டாக இருக்கும். ஸ்பைடர் கிட்ட மட்டும்தான் இருக்குது. அது பேப்பர் பாதினா ஸ்பைடர் பாதி, அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. பாருங்கள், இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன். அவங்களுக்கு நாளைக்கு இந்த ஸ்பீக்கர் நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். சப்வூஃபர் அதுவும் நான் ரெடி பண்ணி கொடுத்துடணும். நன்றி நண்பர்களே. உங்கள்கிட்ட எந்த ஸ்பீக்கரு எது இருந்தாலும் சொல்லுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். பஸ்ஸும் சரி, பிஏலேயும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், தெரியும் எல்லாருக்கும். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், ரெடி பண்ணி தரோம். மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிறதால கொஞ்சம் ஒரு சில சத்தங்கள்லாம் இருக்குது, அதுக்கு மன்னிக்கவும். நன்றி நண்பர்களே.